இப்போலாம் விற்கிற தங்கத்தோட ரேட்டை பார்த்தா அப்பா தலையே வலி. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க. அந்த லெவலுக்கு வந்து தங்கத்தோட ரேட் வந்து அவ்வளோ பீக் லெவலு. ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பீக் தங்கம் வந்து ஏறி இருக்குன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு உச்சகட்டத்துக்கு இந்த தங்க நகை வந்து ஏறி இருக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2024ல 50,000 இருந்து 53,000 வரை வித்த தங்க நகை இப்போ வந்து அப்படியே 1 லட்சம் ரூபாய் வரையும், அதாவது இன்னும் 2025 முடியல, அதுக்குள்ளேயும் தங்கத்தோட ரேட்டு வந்து 1 லட்சம் ரூபாய் வரையும் தொட்டுருச்சு. செய்கூலி சேதாரம் டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. இதுல என்ன பார்ப்பு, தங்கனா ஏறதானே செய்யும் அப்படின்னு கேட்டா இந்த சாமானிய மக்கள் தான் இதுல மிகப்பெரிய பாதிப்படைய போறாங்க. எதுக்காக சாமானிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்படைய போறாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு சின்ன ஒரு கல்யாணம் பண்ணாலே கன்ஃபார்மா தாலி வாங்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு இஸ்லாமியர் முஸ்லீம் முறைப்படி கல்யாணம் பண்ணா, அதாவது பொண்ணுக்கு வந்து தங்கம் கொடுத்து மகர், அதுதான் மகன் சொல்லுவாங்க, அதை போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு தங்கத்தை வச்சு மத நல்லிணக்கம் படி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது இவங்க சாமானிய மக்கள் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபன்னா சொல்ல போனா, ஒரு கல்யாணம் வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்காம, இல்லைன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்காம கல்யாணம் நிற்கும், இல்லைன்னா அப்பா அம்மாக்கு அந்த மாதிரி பிடிக்காம நிற்கும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு தங்கம் வாங்க முடியாம, 1 கிராம் தங்கம் வாங்க முடியாம கல்யாணம் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், சாத்தியம் கூறுகள் வந்துட்டு இருக்கு. ஹாய் டிடிகே, இந்த வீடியோ முழுக்க தங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எதனால தங்கம் இந்த ஷார்ட் அண்ட் பீரியட்ல இவ்வளோ அதிகமா விலை விற்குது, இதுக்கெல்லாம் யாரு காரணம், பின்னாடி இருக்கிறது யாரு, நெக்ஸ்ட் வந்து இந்த தங்கத்தோட விலை வந்து குறையுமா இல்லைன்னா இதுக்கும் மேலே ஏறுமா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி தங்கத்தோட விலை வந்து ஷார்ட் அண்ட் பீரியட்ல ஏறாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது இந்த வீடியோவில் A to Z பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தங்கத்தோட ரேட் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2025 அக்டோபர் 9ஆம் தேதி ரேட்டை கரெக்டாக சொல்கிறேன். அப்போதைக்கு ரேட் எவ்வளோ தெரியுமா? 22 கேரட் கோல்டு 1 கிராமோட தங்கத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? 11,385 ரூபா வரை விற்கிது. கடந்த ஒரு 4 நாட்களா தங்கத்தோட விலை எவ்வளோ ஏறி இருக்கு தெரியுமா? 4,360 ரூபா வரை ஏறி இருக்கு. ஆனால் இந்த மாதிரிலாம் தங்க விலை ஏறுமா நான் நினைச்சு கூட பார்க்கல. அதாவது ஒரு 4 நாட்களில் வந்து 4,360 ரூபா வரை ஏறி இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. இன்னும் சொல்ல போனால் 2025க்குள்ள, இன்னும் 2025 முடியல, அதுக்குள்ளேயும் ஜனவரி டு அக்டோபருக்குள்ளே எவ்வளோ ஏறி இருக்குன்னா தங்கத்தோட விலை வந்து 59.2% வந்து தங்கத்தோட ரேட் வந்து ஏறி இருக்கான். இதெல்லாம் பார்க்கும் போது நெஞ்சில படப்படன்னு இருக்கு. எப்படி 1 லட்சம் ரூபாய் வரையும், அதாவது 1 லட்சம் ரூபாய் வரையும் தங்கத்தோட விலை வந்து நிக்குது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்ல போறேன். அதாவது ஒரு அக்யூரேட்டான ஒரு கணக்கு சொல்ல போறேன். அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 சவரன் தங்கத்தோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 91,080 ரூபா. இன்னும் சில கடையில வந்து ஒரு 400 ரூபாய் கம்மியாகவும் இருக்கலாம், 500 ரூபாய் அதிகமாகவும் இருக்கலாம். இன்னும் சில கடையில வந்து ஒரு 1000 ரூபாய் கூட அதிகமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அதிகப்படியா வந்து ஒரு செய்கூலி சேதாரம் வந்து ஒரு 7% போடுவாங்க. நம்ம ஒரு 5 இல்லைன்னா 6 வச்சுக்கலாம்னு வைங்களேன். நெக்ஸ்ட் இந்த தங்க வியாபாரியில வந்து ஒரு வியாபாரி சங்க தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நீங்க செய்கூலி சேதாரம் டாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு 1 லட்சம் ரூபாய் தொடுன்னு சொல்றீங்க. இன்னும் இந்த மாசம் முடியல, இன்னும் 2 மாசத்துல வந்து இந்த தங்கத்தோட விலை மட்டும், அதாவது இந்த செய்கூலி சேதாரம் இந்த வரி எல்லாமே சேர்க்காம வந்து 1 லட்சம் ரூபாய் என்ன அதுக்கு மேலேயும் கூட தொட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த தங்கத்தோட விலை வந்து ஏறுமா இல்லைன்னா இறங்குமா? ஃபர்ஸ்ட் இந்த இறங்குறதுக்கு வழியை சொல்லிடுறேன். கடந்த ஒரு 4 நாட்களே வந்து நான் 4,360 ரூபா மேலே ஏறிக்குன்னு சொல்றேன். கரெக்டாக இன்னைக்கு அக்டோபர் 10க்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நாள்ல வந்து 4,000 ரூபாய் ஏற்றுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே கம்மி பண்ணால் ஒரு 500 ரூபா இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய் அப்படி தான் கம்மி பண்ணுவாங்க, தவிர இதுக்கு மேலே கம்மி பண்ண வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு மேலே தங்கத்தோட விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கம்பெனி சொல்லியிருக்கு. இந்த கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணினா, அமெரிக்கன் மல்டிநேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் கம்பெனி அதோட தலைமை ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கத்தோட விலை 1 லட்சம் ரூபான்னு சொல்றீங்க, அதெல்லாம் நிற்க போறது இல்லை, இதுக்கும் மேலே ஏற வாய்ப்பு இருக்கு. அதாவது 1,81,000 வரையும் இந்த தங்கத்தோட விலை வந்து ஏற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நினைக்கும் போது ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏன்னா ஒரு ஏழை மக்கள், சாமானிய மக்கள் வந்து ஒரு தங்கத்தை வந்து 8வது கனி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதிகம் அவங்க மனசுல வந்து பயம் வந்துருமா, இதுக்கு மேல தங்கத்தை 1 கிராமாச்சும் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருமோ, அந்த மாதிரி நிலைமை வந்து அந்த மக்களுக்கு வந்துருமோன்ட்டு எனக்கு ஒரு பயமா இருக்கு. இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. அதாவது இந்த தங்கத்தோட விலை எதனால ஏறிச்சு, இதுக்கு யாரெல்லாம் காரணம்னு சொல்ல போறேன். இதுக்கு வந்து ஒரு 4 காரணங்களுக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அமெரிக்கானால தான் காரணம்னு சொல்றாங்க. அமெரிக்கா டாலர் வந்து இந்த 1 வருஷம் கூட முடியல, அதுக்குள்ளேயே வந்து 10% கம்மியா இருக்கு. எதனால 1 வருஷம் சொன்னா, ட்ரம்ப் ஆட்சி செஞ்சு 1 வருஷம் கூட முடியல, அதுக்குள்ளேயே வந்து டாலரோட மதிப்பு வந்து
10% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 10% டாலரோட மதிப்பு குறைஞ்சனால இதுக்கு மேலே குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த ரிசர்வ் பேங்க், ரெண்டாவது ரீசன் சொல்றேன், ரிசர்வ் பேங்க் இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிசர்வ், அதாவது சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேங்க்ல என்ன செஞ்சாங்கன்னா, என்னப்பா விலை வேற கம்மியாயிட்டே இருக்கு, அதாவது இந்த டாலரோட மதிப்பு கம்மியாயிட்டே இருக்கு, இப்படியே போனா நம்ம பேங்க் வந்து திவாலா ஆயிர வேண்டிட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா தங்கத்தை வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த பேங்க்குள்ள. நான் மாதிரி புத்திசாலித்தனம் பாருங்க. இந்த மாதிரி சில நாடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இல்ல ஃபர்ஸ்ட் இடம் வந்து சீனாக்கு பல டன்னுக்கு மேல தங்கத்தை வாங்கி குமிச்சு வச்சுட்டாங்களா அவங்களோட சென்ட்ரல் பேங்க்ல. நம்ம நாட்டு காசுபடி 25 லட்சம் கோடிக்கு மேல அந்த மதிப்புக்கு தங்கத்தை உள்ள குமிச்சு வச்சிருக்காங்களா அந்த பேங்க், அவங்களோட சென்ட்ரல் பேங்க்ல. ரெண்டாவது வந்து ரஷ்யாவும் அதே மாதிரி தான் வாங்கி வச்சிருக்காங்களாம். நெக்ஸ்ட் எதனால இந்த டாலரோட மதிப்பு வந்து குறைஞ்சிச்சு, இன்னொரு ரீசன் சொல்றேன், மூணாவது ரீசன் இந்த வர்த்தக போர். அதாவது இந்த ட்ரம்ப் என்ன செஞ்சார், ட்ரம்ப் தான் முக்கியமா காரணம்னு சொல்றாங்க. ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னா நிறைய இடத்துல வந்து வர்த்தகத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அதாவது வரியை வந்து அதிகமாக்குறது, நெக்ஸ்ட் வந்து இந்த பொருள்லாம் விற்கக்கூடாது இந்த இடத்துல, அப்படி விற்றா உங்கள் நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அதிகமாக வரி விதிச்சனால அதோட மதிப்பு, அதாவது அந்த டாலரோட மதிப்பு வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வர்த்தக போர் மட்டும் கிடையாது, இந்த பாலஸ்தீன், இஸ்ரேல், நெக்ஸ்ட் இந்த ரஷ்யா, உக்ரைன், இந்த மாதிரி நாட்டில் நிறைய இடத்துல போர் நடக்குது. இந்த மாதிரி போர் நடக்கிறதுனால நிறைய வந்து காசுகள் செலவிடப்படுது. இந்த மாதிரி நடக்கிறதுனால அதாவது தங்கத்தோட ரேட் வந்து அதிகமாக பீக் லெவலில் தொற்றுக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா, முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ், அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வாங்கி போட்டா வந்து எப்போ வேணாலும் அது விலை வந்து டக்குன்னு குறைஞ்சிரும். ஏறதோட அவங்க பயம், ரிஸ்க் எது தெரியுமா, குறைஞ்சிருமோ, எப்பயாச்சும் வாட்டி இப்படி விலை குறைஞ்சிருமோ அப்படின்னு பயந்து என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த தங்கத்தை வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தங்கத்தோட ரேட்டு பீக் லெவல் ஏறும். எப்பயும் வந்து ஒரு தங்கத்தோட ரேட் வந்து ஒரு 1000 ரூபா இல்லைன்னா ஒரு 500 ரூபா கம்மியாகும் தவிர அதுக்கு மேலே கம்மியாகாது. ஏன்னா தங்கத்தோட விலை வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிறது. இன்னும் 10,000 15,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஏறும் தவிர ரொம்ப கம்மியாகாது. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து தங்கத்தை வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வாயா வாயா அப்படின்ட்டு அள்ளி போட்டு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தங்கத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 காரணத்தினால தான் இந்த தங்கம் வந்து இந்த ஒரே வருஷத்துல பீக், அதாவது ஒரு 59.2% வந்து தங்கத்தோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன முடிவுனா, அமெரிக்கா வந்து இந்த வர்த்தக போரை வந்து நிப்பாட்டணும், அதிகமா வரி விதிக்கிறது, இந்த மாதிரி பண்றது நிப்பாட்டணும். இந்த போருக்கு வந்து ஆயுதத்தை சப்ளை பண்றது, இந்த போரை வந்து பின்னால இருந்து நடத்தி வைக்கிறது, இதுல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாதான் இந்த டாலரோட மதிப்பு வந்து ஏறும். இந்த டாலர் ஏறினாத்தான் இந்த ரிசர்வ் பேங்க் வந்து இந்த மாதிரி தங்க கட்டிகளை வாங்கி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாங்கி வைக்காம இருந்தா தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்வெஸ்டர்ஸும் இல்லை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி பண்ணாத இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும், தங்கத்தோட விலையும் கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து எதனால இந்த தங்கம் ஏறிச்சு, அப்புறமே யாரு காரணம், இது எப்படி இறங்க, ஏதாச்சும் வழி இருக்கா, இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல நாலேஜ் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான இன்ஃபர்மேஷன், அப்புறமே ஹெல்த் அண்ட் டிப்ஸ், ட்ரெண்டிங்கான நியூஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை இப்போயே ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ அப்படி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.